ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மே 4th அன்னைக்கு ஒன் டே ட்ரிப்பாக வால்பாறை போயிருந்தோம். வால்பாறை போகிறக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் இருக்கிற காக்கா குத்திப்பாறைன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தோம். இது பொள்ளாச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட தமிழ் படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் மார்னிங் டைம் போயிருந்தோம். அப்போவே நல்லா காற்று வீசிச்சு. நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் லொக்கேஷன். இந்த பாறையிலேருந்து ஏறி பார்த்தா தென்னை மரங்கள் நமக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் இந்த பாறை. நம்மளால் இந்த பாறையில் ஈஸியாக ஏறிட முடியும். இந்த லொக்கேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பொள்ளாச்சி பக்கம் போனால் இந்த பிளேஸ் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இங்கேருந்து கிளம்பி ஆலியா டேம் வழியாக நாங்கள் வால்பாறை போனோம். ஆலியா டேமுக்கு முன்னாடியே அருண் மெஸ்ஸில் நாங்கள் லஞ்ச் முடிச்சிட்டோம். வால்பாறை போகிறதுக்கு டோட்டலாக 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. மற்ற ஹில் ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் இங்கே டிராஃபிக் இல்லாமல் நல்லா இருக்கும். ரோடு சூப்பராக இருக்கும். போகிற வழியில் ஆலியா டேம் வியூ பார்க்கலாம். நமக்கு லக் இருந்தால் வரையாடுகள் ஹேர்பின் பெண்டுலேயே நிற்கும், அதை பார்க்கலாம். போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன ஃபால்ஸை நீங்கள் பார்க்கலாம், அழகாக இருக்கும். நாங்கள் சம்மர் டைம் போயிருந்தாலும் மத்தியானமே டெம்பரேச்சர் 23 to 24 டிகிரி செல்சியஸ் தான் இருந்துச்சு. செப்டம்பர் அக்டோபர் மாதம் இங்கே வந்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் மிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் க்ரௌட் அதிகமாக இல்லாமல் வெதரை என்ஜாய் பண்ணோம்னா வால்பாறை இஸ் த பெஸ்ட் பிளேஸுங்க. இங்கே போகிற வழியில் நிறைய டீ ஷாப் இருக்கும். பட் நீங்கள் சாப்பிடணும்னா வால்பாறைக்கு தான் ரீச் ஆகணும். ஆலியார் டேம்லேருந்து வால்பாறை உங்களுக்கு டோட்டலாக 40 கிலோமீட்டர்ஸ் வரும். போகிற வழியில் உங்களுக்கு எங்கேயும் பெட்ரோல் பங்க் இருக்காது. ஸோ நீங்கள் ஆலியார் டேம்கிட்டேயே ஃபியூயல் ஃபில் பண்ணிக்கிறது நல்லது. வால்பாறை டவுனில் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்கே நீங்கள் ஃபியூயல் ஃபில் பண்ணிக்கலாம். வால்பாறையில் நீங்கள் தங்குறதுக்கு நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே தங்கிட்டு கூட வால்பாறையில் இருக்கிற பிளேஸஸை சுற்றி பார்க்கலாம். வால்பாறையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. மலை அடிவாரத்துலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அட்டைக்கட்டின்னு ஒரு பிளேஸ் வரும். இங்கே ஹார்ன்பில்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது மெயின் ரோட்லேருந்து நடக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் அட்டைக்கட்டி தாண்டின உடனே டைகர் வேலின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் வரும். அங்கேருந்து நீங்கள் பார்த்தா சின்னதாக ஒரு லேக் தெரியும், டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அந்த பிளேஸில் தான் அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்க வரும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் பைனாக்குலர் வச்சுருந்தா நல்லா பார்க்கலாம். அட்டைக்கட்டியிலும் உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே அட்டைக்கட்டி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே கடம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு டேம் ஆர்ச் இருக்கும். அங்கேயும் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அங்கேயும் ஸ்டே பண்ணலாம். அங்கே ஸ்டே பண்ணால் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். நம்ம அட்டைக்கட்டியிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு டீ எஸ்டேட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். வால்பாறையை பொறுத்த வரைக்கும் டீ எஸ்டேட்டு, டீ பிளான்டேஷன், டீ ஃபேக்ட்ரி, அப்புறம் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேசஸை நம்பி தான் அங்கே இருக்கிற மக்கள் வாழ்கிறாங்க. 1875 தான் இந்த இடத்த பிரிட்டிஷ் ஆக்குப்பை பண்ணி ரோடு போட்டாங்க. டீஐ பிளான்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே டீ பிளான்டேஷனே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி காஃபி பிளான்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. வால்பாறை ஆனமலை டைகர் ரிசர்வ் கீழே தான் வருது. இங்கே வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு டீ எஸ்டேட் இருக்கும். இங்கே வாட்டர் ஃபால் டீயோடைய சேல்ஸ் அவுட்லெட் இருக்கும். அங்கே நீங்கள் டீ தூள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். 1/2 kg டீ தூள் 105 rupees தான் வரும். பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டஸ்ட்டு டீ தூள் தான். இங்கே மெயினான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாலாஜி டெம்பிள். இந்த பாலாஜி டெம்பிள் கருமலை எஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு எஸ்டேட்குள்ளே தான் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் டெம்பிள். அந்த பிளேஸை கவர்மெண்ட்டே ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த கோவில் டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கனால நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். அதனால் டைமிங்ஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பாலாஜி டெம்பிள்லேயும் டீ பவுட்ரு சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வால்பாறை டவுனுக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக பாலாஜி டெம்பிளுக்கே ரூட் போகுது. அதில் நீங்கள் போய்க்கலாம் ஈஸியாக. இந்த டெம்பிளோட லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வால்பாறை வந்தால் பாலாஜி டெம்பிளை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வால்பாறை டவுன்லேருந்து சின்ன கல்லாறு ஃபால்ஸ் 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வால்பாறையிலேருந்து சின்ன கல்லாறு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அங்கே நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போக முடியும். அங்கே டைமிங் காலையில் 9:30 to 3 o'clock வரைக்கும் தான். அப்பர் நீரார் டேம், லோயர் நீரார் டேம், சின்ன கல்லாறு ஃபால்ஸ் மூணுத்துக்கும் ஒரே என்ட்ரி டிக்கெட் தான் உங்களுக்கு. லோயர் நீரார் டேம் போகணுன்னா உங்களுக்கு ரைட் சைடு ஒரு ரோடு போகும். அதில் 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த பிளேஸ். நாங்கள் மே மாதம் போனப்பயே சின்ன கல்லாறில் நல்லா மழை பெஞ்சது. அந்த சின்ன கல்லாரை தான் தமிழ்நாட்டினுடைய சிறப்புஞ்சின்னு சொல்கிறாங்க. வைல்டு அனிமலோடைய மூமெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் நிறையா இருக்கனால டைமிங்ஸ் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க.
போகும்போதே இந்த மாதிரி நிறைய கூட்டம் கூட்டமாக காட்டெருமைகளை பார்த்தோம். பயங்கரமாக இருந்துச்சு. வழியில் இந்த மாதிரி குட்டி ஃபால்ஸ்லாம் இருக்கும் அழகா. நீராறு டேம் பரம்பிக்குளம் ஆலியார் டேம் ப்ராஜெக்ட் கீழே தான் வருது. லோயர் நீரார் டேம் போனீங்கன்னா அங்கே ஒரு டனல் இருக்குது. அந்த டனல் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. லோயர் நீரார் டேம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டனலை விசிட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்பர் நீரார் டேம். இங்கே ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்குது. இந்த டேமு சின்ன கல்லாறு ஃபால்ஸ் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நமக்கு வந்துடும். இந்த டேமோட லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் சின்ன கல்லாறு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். பட் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். இது மெயின் ரோட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஃபால்ஸ் இருக்கும். கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். வால்பாறையிலேருந்து சின்ன கல்லாறு ஃபால்ஸுக்கு பஸ் ரூட்டும் இருக்குது. வால்பாறையிலேருந்து நீங்கள் சின்ன கல்லாறு ஃபால்ஸுக்கு பஸ்லேயும் வரலாம். இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் கார் ஈஸியாக நிறுத்திக்கலாம். இந்த ஃபால்ஸ் போகிற வழியில் நிறைய அட்டைப்புழுக்கள் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு செங்கீரி பார்த்தோம். ஒரு ரேரான அனிமல்னு சொன்னாங்க. இங்கே பார்க்குறதே கஷ்டம்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அமைதியாக இருந்தது. அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்த்துருக்காங்க. பட் நாங்கள் போன போது செங்கீரி மட்டும்தான் பார்த்தோம். இங்கே நாங்கள் சின்ன கல்லாறுலேருந்து ரிட்டன் வரும்போது கூழாங்கல் ஆறுன்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அங்கே போனோம். அந்த பிளேஸில் நீங்கள் 1/2 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குட்டீஸ்லாம் நல்லா குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்கும். செம கிளியராக இருக்கும். இந்த கூழாங்கல் ஆறில் நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் கூழாங்கல் ஆறுலேருந்து 6 o'clock கிளம்பிட்டோம். 6 o'clock மேலே இங்கே எந்த டூரிஸ்ட் பிளேஸும் அலௌடு கிடையாது. ஸோ நாங்கள் கீழே இறங்கிட்டோம் ரிட்டன். ஸோ எங்களுக்கு 1 day ட்ரிப் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பொள்ளாச்சி வால்பாறை வந்தீங்கன்னா நாங்கள் சொன்ன பிளேஸஸை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.